இந்த மாதிரி டியூஷன் ஃபஸ்ட்டு நீ வந்துட்ட ஓகேவா. டியூஷன் ஃபஸ்ட்டு வந்தனால நெக்ஸ்ட் இப்போ 11th போகும்போது உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீயாகவே பண்ணலாம். நம்ம டியூஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷனில் நீ செலக்ட் ஆகிட்ட ஓகேவா. நான் டியூஷன் ஃபஸ்ட்டு வந்தனால இந்த வாட்டி ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லியிருந்தோம். அதனால் இந்த வருஷம் 12th ஃபுல்லாகவே ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ். நீங்களே சேர்ந்தே வாங்கிக்கோங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஃபீஸ் ரிட்டன் கொடுத்துருவாங்க, நீ பே பண்ண அமௌண்ட் இப்போ ரிட்டன் வந்துடும் ஓகேவா. சரி, இது ஒரு வாட்டி படிச்சிரு என்ன இருக்குன்ட்டு. சரி நீ படிக்க வேணாம், வெயிட் பண்ண மேம் படிச்சு. மேடம் உள்ளே வாங்க மேடம். வின்னர்ஸ் மீட்டிங் தனியாக நடக்கும் ஓகேவா. இப்போ இமீடியட்டாக உனக்கு கொடுத்தா அங்கே ஒரு அப்ரிஷியேஷன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் தான் இப்போயே கொடுக்குறது. வரப்போகிற யூனிட் டெஸ்ட்லேயே ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எய்ம் நம்ம சைட்லேருந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது 595 எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக போகும், நீ கோஆப்ரேட் பண்ணினா அதை எடுக்க வச்சிருக்கோம். பிபி அகாடமியின் இலவச கல்வி சலுகை. கல்வி ஆண்டு 2025 முதல் 2026 வரை. மாணவியின் பெயர் லேகா ஸ்ரீ. தாங்கள் 11ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டில் நடந்த பொதுத் தேர்வில் 564 மதிப்பெண் எடுத்து பிபி அகாடமியில் முதலிடம் பிடித்துள்ளீர்கள். ஆதலால் உங்களுடைய கடின உழைப்பை பாராட்டும் விதமாக 12ஆம் வகுப்பில் கட்டண தொகை இல்லாமல் பிபி அகாடமியில் இலவசமாக படிப்பதற்கான சலுகையை வழங்குகிறது. இச்சலுகையை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி 12ஆம் வகுப்பிலும் நீங்கள் முதலிடம் பிடிக்க வாழ்த்துகிறோம். மாணவியின் பெயர் ரக்ஷிதா சி. தாங்கள் 10ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டில் நடந்த பொதுத் தேர்வில் 484 மதிப்பெண்கள் எடுத்து பிபி அகாடமியில் முதலிடம் பிடித்துள்ளீர்கள். ஆதலால் உங்களுடைய கடின உழைப்பை பாராட்டும் விதமாக 11ஆம் வகுப்பில் கட்டண தொகை இல்லாமல் பிபி அகாடமியில் இலவசமாக படிப்பதற்கான சலுகையை வழங்குகிறது. இச்சலுகையை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி 11ஆம் வகுப்பிலும் நீங்கள் முதலிடம் பிடிக்க வாழ்த்துகிறோம். 11th டியூஷன் ஃபஸ்ட்டு வரணும் சார். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபீஸ் வாங்கியிருந்தோம் சார், ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ எஜுகேஷனால் இப்போ கேஷ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் சார். இலைக்காசி 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, டியூஷன் ஃபஸ்ட் வந்திருக்கீங்க. அதனால 12th வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்குமே நீ வந்து ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். டியூஷன் ஃபஸ்ட்டு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 11th தானே அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ மார்க் வரும், ஸ்கூல் ஃபஸ்ட்டு டியூஷன் ஃபஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல மேம். நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கீங்களா, ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ண வேணாம். நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதற்காக உங்கள் பேரண்ட்ஸ் கேஸ் சொல்ல நினைக்கிறீங்களா? இப்போ ஃபீஸ் பே பண்ணுறது, நான் படிக்கிறதே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் மேம். ஃபீஸ் இங்கே பே பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நான் டியூஷன் ஃபர்ஸ்ட் எடுத்ததுனால ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் இங்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய அந்த இது இப்போ இல்லை. ஸோ அவங்க அந்த மணி வந்துட்டு சேவ் பண்ணி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். இந்த மொமெண்ட் உனக்கு எப்படி இருக்குது? பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, சார் வந்து உனக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ 12th வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபீஸ் கட்டுறது 2வது பொண்ணு இங்கே தான் டியூஷன் படிக்கிறாங்க, கொஞ்சம் அதை சேர்த்து பண்ணிக்கலாம். வந்து இப்போ வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பைசா வந்து +2 க்கு தேவையான கைடு அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு கேட்குறது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல, மற்ற ஸ்டூடெண்ட்க்கு இதே மாதிரி இவ்வளோ மாதிரி நல்லா படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா நைட்டெல்லாம் கழிச்சு படித்தா, அது மாதிரி படித்தா கண்டிப்பாக மார்க் வரும். எல்லோரும் நல்லா வாங்கணும். தேங்க்யூ. சித்தா 10th ஸ்டாண்டர்டில் வந்து டியூஷன் ஃபஸ்ட் வந்திருக்கு. 11th வந்து 1 year உனக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த மொமெண்ட் உனக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்காக தான் வந்து நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கேன். அதனால் வந்து இது கேட்கும்போது கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. என் பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்படி கொடுத்ததுனால கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. 1 year சாக்ரிஃபைஸ் பண்ணி உனக்கு கிடச்சிருக்குல்ல, நீ பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு உனக்கு இது ஃபுல்ஃபில்லாக இருக்கா?
உன் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? உன்னை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? தேங்க்ஸ். சரி, ஃபாதர் கிட்ட சார், அக்ஷிதா வந்து இப்போ ஃபஸ்ட் மார்க் வந்திருக்கா. 1 இயர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் படிக்க போகிறா. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது? வந்து ப்ரௌட் பண்ணியிருக்கோம். சந்தோஷமாக இருக்குது. இது நெக்ஸ்ட் இயரும் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கோஆப்ரேஷன் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ நல்லா இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க. 100 மார்க் எடுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ ரக்ஷிதா மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட் வரணும், ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ்னா வந்து சேருங்க, நல்லா ஃப்யூச்சரில் நல்லா வரலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும்? சான்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்டு. ஓகே. உங்களுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் கொடுத்துருக்கா மேம் ரக்ஷிதா, எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லாம் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் கிளாஸ் எடுத்து அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆல் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவளை பற்றி ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்களா, அவளுக்கு ஏதாவது சொல்லணும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஆனாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவள் பண்ண எடுத்துக்க மார்க்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே உங்களோட கோஆப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக எதுக்காக இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10 வருஷத்தை தாண்டிட்டோம். நம்ம அகாடமி ஆரம்பித்து 10 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுனால இது ஒரு பெனிஃபிட் மாதிரி இங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்ரி இயர் ஃப்ரீ எஜுகேஷன் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. 9th ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. 9th நல்லா பண்ணால் 10th ஃப்ரீ, 10th நல்லா பண்ணால் 11th ஃப்ரீ, 11th நல்லா பண்ணால் 12th ஃப்ரீ, 12th நல்லா பண்ணால் காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெளியே நம்ம அகாடமி படிக்காமல் வெளியே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக யாரெல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சேனலை மட்டும், இந்த வீடியோவை மட்டும் மெயினாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து ஃப்ரீயாகவே எல்லாமே ஃபுல்லாக அந்த வருஷத்துக்கான ட்ரைனிங் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம்.